சுவையான நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். இது உங்கள் திருமதி குக் சேனல். இன்னைக்கு திருமதி குக் சேனலில் ஃபேமிலி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 100 பீன்ஸு, 100 கேரட் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். பாத்திரத்தை வச்சு 1/2 செம்பு தண்ணி ஊற்றுறேன். பச்சை பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் காய்கறி வேகட்டும். அது வரைக்கும் நம்ம பாத்திரத்தை வச்சு நூடுல்ஸை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நூடுல்ஸை வேக வைக்கிறேன். நல்லா நூடுல்ஸ் வெந்துருச்சு. இப்போ அந்த தண்ணியை வடிகட்டி அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றுறோம். தனியாக வெந்து எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பிரட்டி எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நூடுல்ஸு நல்லா உதிரியாக தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சிருக்கும். எண்ணெயில் பிரட்டி இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். காய்கறி நல்லா இப்போ வெந்துருச்சு. அதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றுறோம். கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிய விடுறோம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சதும் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அதோட சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில் பொரிய விடுறோம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நூடுல்ஸ் மசாலா பாக்கெட்டுன்னு வெளியில் விற்கிது. 8 ரூபா ஒரு பாக்கெட்டு. 2 ஸ்பூன் மசாலா இருக்கும். அந்த மசாலாவை நம்ம சேர்க்குறோம். மசாலா, தக்காளி எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்குது. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் அதோடு சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மசாலாவோட வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் அதோட மிக்ஸ் பண்ணுறோம். மசாலாவில் ஏற்கனவே லேசாக கொஞ்சம் உப்பு இருக்கும். மசாலாவில் இருந்தாலும் நமக்கு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த மசாலா வெஜிடபிள்ஸு மசாலாவோட நூடுல்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்குறோம். ஃபேமிலி வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நூடுல்ஸ்னாலே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் கலந்துருக்கோம். அதனால இந்த நூடுல்ஸை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் சாப்பிட்டோம். சுவையாகவும் அருமையாகவும் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா திருமதி குக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.